பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மண்ணோட வகைகள், அதில் விளையக்கூடிய பயிர்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நெல், கோதுமை, கரும்பு இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரியா? அந்த தான் கேட்பாங்க நம்மளுக்கு. அப்போ அப்படி பயிர்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வண்டல் மண். வண்டல் மண்ணில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பயிர் என்ன அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள், சரியா? அப்போ எண்ணெய் வித்துக்கள் எதில் விளையும் அப்படின்னா வண்டல் மண்ணில். அடுத்து பாருங்கள், கரிசல் மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திணை வகைகள், சரியா? 2 சுழி நெய்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சுழி நெய்னா நம்ம சாப்பிட்ற திணை. இதுவே தமிழில் 3 சுழி நெய் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உயர் திணை, அக்ரி நெய் அந்த மாதிரி வரும், சரியா? அப்போ நம்மளுக்கு கரிசல் மண்ணை பொறுத்தவரை விளையக்கூடிய பயிர்கள் எது அப்படின்னா திணை வகைகள், புகையிலை. இது 2 மெயினுங்க. இது 2ம் கரிசல் மண்ணுக்கு விளையக்கூடியது. அடுத்து பாருங்கள், செம்மண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் 2 இதுக்கு வரும், செம்மண்ணுக்கு வரும், இன்னொன்று வறண்ட பாலைமண் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பருப்பு வகைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சரளை மண். சரளை மண் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மரவள்ளி கிழங்கு. ரொம்ப முக்கியமானதுங்க. மரவள்ளி கிழங்கு எதில் விளையும் அப்படின்னா சரளை மண்ணில் விளையும். அடுத்து பாருங்கள், காடு மற்றும் மலைமண் கொடுத்துருக்காங்களா. இதில் உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்ட்டானது, பழ வகைகள் இது வித்தியாசமானது, சரியா? அதாவது காடு மற்றும் மலைமண் அதை பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, பழ வகைகள், பல்வேறு வகையான வாசனை பொருட்கள், சரியா? அப்போது இது ரொம்ப முக்கியமானது. பல்வேறு வகையான வாசனை பொருட்கள் கிடைக்கக்கூடிய மண் எதுனா காடு மற்றும் மலைமண். பார்லி 2 இடத்துல கிடைக்குங்க. என்ன அப்படின்னா நம்மளுக்கு வறண்ட பாலைமண்லையும் வறண்ட பாலைமண்லையும் ப்ளஸ் அது போக காடு மற்றும் மலைமண் அதுலேயும் பார்த்திங்கன்னா பார்லி 2 இடத்துல கிடைக்கும். இதில் முக்கியமானது இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இதில் சணல் வித்தியாசமானதுங்க, சரிங்களா? சணல் வேறு எதுலேயுமே இதில் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ சணல் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா களிமண் மற்றும் சதுப்பு நிலமண்ணில் தான் அதிகமாக சணல் விளையுது. இது எதுலேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா 10th புக்கில் 3வது லெசன் ஜாகிரஃபியில் இந்திய வேளாண்மை அப்படின்ற லெசன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நன்றி.